கழுகு ஒருபோதும் காக்கத்தோட சண்டை போடாது. ஏன் தெரியுமா? இதுக்கு ஈகிள் க்ரோ தியரின்னு பேர். கழுகு வானத்துல பறக்கிறப்ப அந்த காகம் அது முதுகுல உட்காந்துட்டு அதை கொத்திக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குமா. அப்ப கழுகு எதுவுமே சொல்லாதான். ஸோ திரும்ப திரும்ப அது பறந்து போயிட்டு இருக்கிறப்ப திரும்ப கொத்தி 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 அதை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குமா. அது எதுவுமே சொல்லாம பறந்துகிட்டே போயிருக்குமா. ஒரு கட்டத்துல மேல பறக்க பறக்க உயரமான இடத்துக்கு போகணுன்னு கழுகால அந்த இடத்துல சுவாசிக்க முடியும், காகத்தால சுவாசிக்க முடியாது. ஸோ அப்போ அந்த கழுகை கொத்தி டிஸ்டர்ப் பண்ண அந்த காகம் சுவாசிக்க முடியாமல் கீழே குதிச்சிருமா. ஸோ அது போல தான் சில மனிதர்கள் நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சா, ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கிறப்ப, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணுறப்ப நம்மளை செய்ய விடாமல் நம்மளை நோண்டிக்கிட்டே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய நிறைய மனிதர் இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அதுக்கெல்லாம் காது கொடுத்து கேட்காம கழுகு மாதிரி நம்மளோட ஒர்க்கை அமைதியாக நேர்மையாக நம்ம பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு கட்டத்தில் நீங்கள் உயர்ந்து போனதுக்கப்புறம் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாமல் அந்த காகம் மாதிரியே கீழே விழுந்துருவாங்க. அதனால் நீங்கள் இனிமேல் செய்ய வேண்டியது அமைதியாக யாருக்கும் எந்த பதிலும் சொல்லாமல் கழுகு மாதிரி உயர்ந்துட்டே போங்க.